அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தை நாம எந்தெந்த நாடுகள்ல இருந்து எடுத்தோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இது மிகவும் முக்கியமான ஒரு ஏரியா. இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸை நாம இந்திய அரசு சட்டம் 1935, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இருந்தால் நம்ம எடுத்திருப்போம். ஸோ எவ்வளோன்னா ஒரு 60% ஆஃப் சட்டங்களை நாம இந்த சட்டங்கள்ல இருந்தால் எடுத்தோம். 1935 சட்டத்தில் தான் எடுத்தோம். அதில் எடுக்கப்பட்ட முக்கியமான பிரிவுகளை இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கவர்னர், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், அதாவது எல்லா மாகாணத்திலையும் கவர்னர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்னு சொல்றது இந்திய அரசு சட்டம் 1935. இரண்டாவதா எமர்ஜென்சி, அவசர நிலை அப்படிங்கிற விஷயத்த நம்ம அங்கிருந்தா எடுத்தோம். எமர்ஜென்சி ப்ராவின்சஸ், அதாவது 3 விதமான எமர்ஜென்சி அப்படிங்கிற விஷயத்த நம்ம அங்கிருந்தா எடுத்தோம். மூன்றாவதா ஜுடிஷியரி, ஸோ இப்போ இருக்க மாதிரி சுப்ரீம் கோர்ட், அவங்களுக்கு கீழே ஹை கோர்ட் போன்ற அமைப்புகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நாம 1935 சட்டத்தில் தான் எடுத்தோம். நான்காவதா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது பணியாளர் தேர்வாணையங்களை நாம இந்த சட்டத்தில் தான் எடுத்தோம். ஐந்தாவதா ஃபெடரலிசம், கூட்டாட்சியின் தத்துவத்தை நாம எங்க இருந்தோம் எடுத்தோம்னு சொல்லி கேட்டோம்னா 1935 சட்டம். ஏன் அப்படின்னா 1919 நமக்கு மாகாணம் மாநிலம் என இரண்டா பிரிக்கப்பட்டு மாகாணத்துக்கான சில பிரிவுகள் மற்றும் மத்தியத்துக்கான சில பிரிவுகள் அப்படிலாம் பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவைன்றது 1919 வாக்கிலே வந்திருக்கும். அதனால நம்ம கூட்டாட்சி தத்துவம்ன்றதை 1935 இந்திய அரசு சட்டத்தில் தான் எடுத்தோம். அடுத்ததாக அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் தொடர்பான ஆர்டிகல்ஸை நாம 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்தால் நம்ம எடுத்தோம். இரண்டாவதா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், அதாவது பிரிட்டிஷ் அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல பாராளுமன்ற முறை அரசாங்கம். ஸோ பாராளுமன்ற முறை அப்படின்னா நாம அமெரிக்காவில் இருக்க மாதிரி அதிபர் முறை அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்காம பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அவங்களுக்கு மேலே குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் இருப்பார். இந்த மாதிரி ஒரு முறையிலான அரசாங்கத்தை ஏற்றுக்கிட்டோம். யார்கிட்ட இருந்துன்னா பிரிட்டிஷ்ட இருந்து. இரண்டாவதா ஒற்றை குடியுரிமை, அமெரிக்காவில் இருந்தது இரட்டை குடியுரிமைன்னு சொல்லி சொல்லலாம். ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தனியாக குடியுரிமை. எப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுதான் வந்து அமெரிக்கா அப்படின்னு ஒரு நாடுனா அதுக்குள்ளார பல்வேறு மாகாணங்கள் இருக்கும். இந்த மாகாணங்கள் இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்தந்த மாகாணங்களுக்கு தனித்தனி குடியுரிமை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம தனியாக குடியுரிமை கொடுக்கல. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே குடியுரிமை தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதை நம்ம அந்த ஒற்றை குடியுரிமை எங்கேருந்து எடுத்தோம்னா பிரிட்டிஷ் சட்டத்தில் தான் எடுத்தோம். மூன்றாவதா சட்டம் இயற்றும் முறை, அதாவது சட்டம் இயற்றுவதற்கு நாம நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்கு. ஸோ ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு 2 அவைகள் இருக்கு. இந்த 2 அவைகள்லையும் அந்த பில்லு மசோதான்றது பாஸ் ஆகி அதுக்கப்புறம் அது குடியரசுத் தலைவர் சைன் பண்ணாதான் அது சட்டமா மாறும். ஸோ அப்படி இந்த சட்டம் இயற்றும் முறையை நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்தோம். அடுத்தாக சட்டத்தின் படி ஆட்சி. ஸோ சட்டத்தின் ஆட்சி அப்படின்றே ஒரு கருதுகோள் வந்து பின்னாடி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சட்டத்தின் ஆட்சினா இந்தியாவில் எந்த ஒரு விஷயத்தையும் நாம சட்ட புத்தகத்தில் என்ன போட்டிருக்கோ அதன் அடிப்படையில் தான் செயல்படுத்தணும். அதை தாண்டி தனிநபர் கையில் அதிகாரம் போயிடக்கூடாதுன்றதை நம்ம சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லி சொல்லுவோம். இதைத்தான் நம்ம எடுத்தது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம். அடுத்தது கேபினெட் முறை. ஸோ கேபினெட்னா போர்ட்ஃபோலியோ, அதாவது அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்குறது நம்ம பிரிட்டிஷ்லேருந்து எடுத்தோம். அடுத்து குடியரசு முறை அரசாங்கம். ஸோ வந்து குடியரசு அப்படிங்கிறது குடிமக்களில் இருந்து ஒருவர் நாட்டின் தலைவராக வருவது தான் குடியரசு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது. ஸோ இந்த குடியரசு முறை அரசாங்கத்தை பிரிட்டிஷ்ல நம்ம எடுத்தோம். அடுத்தது சட்டத்தில் இருந்து பாதுகாப்பு. ஸோ ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் லா, அதாவது அனைத்து மக்களுக்கும் சமமான பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம எடுத்தோம். அடுத்ததாக மேல் சபையை விட கீழ் சபைக்கு மிகுந்த அதிகாரம். ஸோ இந்த மேல் சபை கீழ் சபை அப்படின்னா என்னன்னா, நம்ம நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்குன்னு சொன்னோம். லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்லி 2 அவைகள் இருக்கு. இந்த லோக்சபா அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியது. இதனை கீழவை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அடுத்ததாக ராஜ்யசபான்னு சொல்லி ஒரு அவை இருக்குது. இந்த ராஜ்யசபா அப்படிங்கிறது அரசுகளின் உறுப்பினர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களுடைய அரசுகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படும் நபர்கள் அடங்கியதான் இந்த ராஜ்யசபா. இந்த அவையை மேலவை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இதுல மேலவையோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கீழவைக்கு தான் அதிகமான அதிகாரம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து ஆஃபீஸ் ஆஃப் த சிஏஜி, ஸோ கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. நிர்வாக கணக்கு தணிக்கையாளர் அப்படின்றவர். ஸோ அவருடைய அந்த ஆஃபீஸ், அவர் தான் வந்து இந்தியாவுடைய மொத்த கணக்கு வழக்குகளையும் பார்க்கக்கூடியவர். அடுத்ததாக பை கேமரல், ஸோ ஈரவை கொண்ட பாராளுமன்றம் அப்படிங்கிற முறையும் நம்ம பிரிட்டிஷ்ல தான் எடுத்தோம். ஸோ இந்த பிரிட்டிஷ் பாராளுமன்ற முறையை நம்ம வேற என்ன சொல்லலாம்னு சொல்லி கேட்கலாம். வெஸ்ட் மினிஸ்டர். ஸோ வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற முறை அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். அடுத்ததாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு லோவர் ஹவுஸ். இது என்ன அப்படின்னா, அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தின் கீழவைக்கு
பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அதுதான் இங்க நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா கீழவை அப்படிங்கிறது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு தான் அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டவங்க. அடுத்து போஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஒரு பதவி இருக்குது. அடுத்து பிரசிடென்ட் நாமினல் ஹெட் லைக் குயின். அதாவது இது என்ன அப்படின்னா வந்து பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் நாமினல் ஹெட் அப்படிங்கிறது, நாமினல் ஹெட்னா அவங்க பெயரளவு தலைவர். குயின் தான் வந்து பெயரளவு தலைவர். அதே மாதிரி இந்தியாவில் பெயரளவு தலைவராக இருக்கவர் குடியரசுத் தலைவர். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பிரிட்டிஷ்லேருந்து எடுத்தோம். அடுத்ததாக யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ வந்து அமெரிக்காலேருந்து என்னென்ன எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து முகவுரை, இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்தோம். அடுத்ததாக பிரியாம்பிள் தான் பார்க்க போகிறோம். அடுத்ததாக துணை ஜனாதிபதி. ஸோ வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற ஒருத்தருடைய பொறுப்புகள் என்னவா இருக்குன்றதை நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் எடுத்தோம், அமெரிக்காலேருந்து எடுத்தோம். அடுத்து சுதந்திரமான நீதித்துறை. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்க நம்மளுடைய புத்தகத்திலேருந்து மிக அதிக அளவிலான அதிகாரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதை நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் எடுத்தோம். அடுத்ததாக மக்களுக்கு அடிப்படை உரிமைன்னு ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ அடிப்படை உரிமைகள் இங்கிருந்தா நமக்கு எடுக்கப்பட்டது. அடுத்தாக நீதி புனராய்வு. அதாவது ஒரு சட்டம் இயற்றப்படும் போது அது நம்ம சட்ட புத்தகத்திற்கு வயலேட் பண்ணுது, அதை வந்து அதற்கு எதிராக இருக்கு அப்படின்னா அதனை கோர்ட்டு புனராய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டதான் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு. இதனை நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். அடுத்தாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு. யுனைடெட் கிங்டம், அதாவது பிரிட்டிஷ் இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது வந்து சிறப்பியல்பு பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்ன்ற அமைப்பு. அடுத்து ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஸ் அண்டுன்னு வரணும். ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜு. ஸோ இவங்களுடைய ரிமூவல், இவங்களை எப்படி வந்து பதவி நீக்கம் செய்கிறது, இதை நம்ம வேற ஒரு வார்த்தையால் சொல்லுவோம். என்ன அப்படின்னா வந்து பழிச்சாட்டுதல் முறை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். இம்பீச்மெண்ட்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் ஐரிஷ். ஸோ வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்தது என்னென்ன அப்படின்னா டிபிஎஸ்பி. ஸோ வந்து அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். அடுத்ததாக ஜனாதிபதியினை எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுறது. ஸோ ஜனாதிபதியை இந்த ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறது. அடுத்ததாக ஜனாதிபதியால் ராஜ்யசபைக்கு நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள். ஸோ நியமனம் செய்யப்படக்கூடிய உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை பற்றி வேற ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களை பற்றி சொன்னது ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம். அடுத்தது மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள். ஸோ இதைத்தான் நம்ம வந்து அவங்க இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான், அந்த 2 பாயிண்ட் ஒரே பாயிண்ட் தான். அடுத்து கனடியன். ஸோ கனடாலேருந்து என்னென்ன எடுத்தோம் அப்படின்னா அரை கூட்டாட்சி. அதாவது என்னன்னா இந்த கனடாலேருந்து தான் நம்ம எடுக்கப்பட்ட தத்துவங்கள் மத்திய அரசு வலிமையானது அப்படிங்கிற கான்செப்டை நாம கனடாலேருந்து தான் எடுத்திருப்போம். ஸோ வந்து நமக்கு வந்து கூட்டாட்சின்னு சொன்னாலுமே நமக்கு மத்திய அரசினுடைய அதிகாரங்கள் மிக மிக அதிகம். ஸோ இதை நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா நம்ம கனடாவிலேருந்து தான் எடுத்தோம். அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். அதாவது அதிகாரம் அப்படிங்கிறது பிரிவு, அதிகார பிரிவு அப்படிங்கிறத நம்ம எங்கே எடுத்தோம்னா கனடாவிலேருந்து எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து ரெசிடியரி பவர். அதாவது இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 100 அதிகாரங்கள், 100 பட்டியல் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசுக்கு இருக்குது அப்படின்றப்போ மீதி ஒரு குறிப்பிட்ட பட்டியல் வந்து பார்க்குறப்போ பொதுவில் இருக்கும். ஸோ குறிப்பிட்டது வந்து பார்க்குறப்போ வந்து நமக்கு வந்து மாநில பட்டியலில் இருக்கும். ஸோ இதை தாண்டி புதுசாக ஒரு சப்ஜெக்டை கொண்டு வர்றப்போ அதற்கான முழு அதிகாரமும் மத்திய அரசுக்கு தான் இருக்குது. இதுதான் வந்து ரெசிடியரி பவர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா அட்வைசரி ஜுடிக்ஷன். அதாவது வந்து ஆலோசனை அதிகார வரம்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர்டிகிள் 143. அதாவது குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கனடா கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை சென்ட்ரல். அதாவது மாநில அரசினுடைய ஆளுநரை மத்திய அரசு தான் நியமனம் பண்ணுன்னு சொல்லி முடிவெடுத்தது கனடாவிலேருந்து நம்ம எடுத்த கான்ஸ்டியூஷன்லேருந்து அடிப்படையில் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸோ யுஎஸ்எஸ்ஆர். அதாவது வந்து ரஷ்யாவிலேருந்து நம்ம என்னென்ன எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடிப்படை கடமைகள் அப்படின்றதையும் 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம ரஷ்யாவில் தான் எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஆஸ்திரேலியாவில் எடுத்தது பொதுப்பட்டியல். அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான பொதுப்பட்டியல்ன்ற விஷயத்தை எடுத்தோம். பிரியாம்பிளுடைய லாங்குவேஜ். ஸோ வந்து முகவரையினுடைய மொழியை எடுத்துக்கிட்டோம். அடுத்தாக இந்த வணிகம் மற்றும் வர்த்தகம் தொடர்பான அதிகாரங்களை நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து வெய்மர். ஸோ வெய்மர் அப்படின்றது வந்து ஜெர்மனியோட இது. இங்கிருந்து நம்ம என்ன எடுத்தோம்னா அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம சஸ்பெண்ட் பண்ணுறது எப்போ அப்படின்னா எமர்ஜென்சி டைமில். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசர கால நிலை அப்போ அடிப்படை உரிமைகளை நீக்கம் செய்கிறதுக்கு நம்ம உரிமைகளை எங்கேருந்து எடுத்தோம்னா ஜெர்மனிலேருந்து எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து என்னென்ன எடுத்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னா
அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஸோ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இதை பண்ணுறதுக்கான முறை அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பண்ணுறதுக்கான முறைகளை நம்ம சவுத் ஆப்பிரிக்காவுடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் டு ராஜ்யசபா. ஸோ இங்கிருந்தால் நம்ம இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம். எலெக்ஷன், அதாவது ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோடைய எலெக்ஷன்ஸ். ஸோ இப்போ அவங்க மாநில அரசுலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றாங்கல்ல, அவங்க எலெக்டட் கேண்டிடேட்ஸை எப்படி எடுக்கணுன்றதை நம்ம சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்தது ரிபப்ளிகன் கவர்மெண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபேட்டர்னிட்டி, அதாவது சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் சகோதரத்துவம், சுதந்திரம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டோம். இது இல்லாமல் ஜப்பான்லேருந்து என்ன எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜப்பான்லேருந்து ஒரே ஒரு விஷயத்தை எடுத்திருப்போம். ஜப்பான்லேருந்து என்ன அப்படின்னா, ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, அதாவது சட்டத்தால் உண்டாக்கப்பட்ட நடைமுறை. சட்டத்தால் உண்டாக்கப்பட்ட நடைமுறை அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நடைமுறை வாயிலாக மட்டும்தான் பண்ண முடியும். இதே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லி வேற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா சட்டத்தால் உருவாக்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் நியாயமாக இருந்தால் தான் அவங்க பண்ணுவாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அதை மட்டும்தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது தனிநபர் கையில் அதிகாரம் போயிடக்கூடாது, எந்த ஒரு இடத்துலையும் தவறு நடந்துடக்கூடாதுன்ற விஷயத்த நாம் இந்த ஜப்பானுடைய ஆர்டிக்கல் இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ சட்டத்தால் உண்டாக்கப்பட்ட நடைமுறை. ஸோ இவை தான் நமக்கு எங்கெங்கிருந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம ஆர்டிகல்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரியாம்பிள் அண்ட் ஷெட்யூல் பார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துலாம். நன்றி, வணக்கம்.